ஹாய், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். சிபிஎஸ்சி கிளாஸ் 12 CS083 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் சிலபஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் யூனிட் 1க்கு 40 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 40 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு நல்லாவே இந்த யூனிட் 1ல் ஸ்கோர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும், நான் என்டையராக அந்த பைத்தான் ஃபங்க்ஷன்ஸில் இருக்க டாபிக்ஸ் ஃபுல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், 40 மார்க்ஸ் சாலிடாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ என்னோடய வீடியோவை ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். MySQL query எழுதாமலே உங்களால் யூனிட் 3 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த சாப்டர்ஸ்க்கு 20 மார்க்ஸ் சிபிஎஸ்சி போர்டு இந்த வருஷம் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த 20 மார்க்ஸ்க்கு உங்களால் MySQL query எழுதாமலே 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸு ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸை போய் பாருங்கள். அது செலக்ட் queryக்கான வீடியோஸ் தான். Python functions. A function is a subprogram that acts on data and often written as values. ஸோ ஒரு பெரிய ப்ரோக்ராம் எடுத்துக்கிடுவோம். அந்த பெரிய ப்ரோக்ராமில் நான் நிறைய குட்டி குட்டி ஒர்க்ஸாக பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்ஸை எல்லாமே நான் ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு எப்போ அந்த ஒர்க் தேவையோ அந்த ஒர்க் எடுத்து நான் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். அப்போது லார்ஜ் ப்ரோக்ராமில் ஒரு சப் ப்ரோக்ராமை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். f(x) = 2x² அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் எக்ஸோட வேல்யூஸ் 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 2 × 1² அப்போ 2 × 1 × 1ன்றப்போ நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு ரிட்டனில் ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நான் 1ன்ற வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் 2, ரைட்? ஸோ அதே மாதிரி என்னோடய ரிசல்ட் என்னோடய வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ நான் 2 அப்படின்னு சொல்லி எக்ஸோட வேல்யூஸ் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் 8. ஸோ 3 அப்படின்னு சொல்லி எக்ஸோட வேல்யூஸ் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் 18. ஸோ இதுதாங்க நார்மலாக ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ ஒரு கேல்குலேட்டருக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன் அப்படின்னா ஸோ இது லார்ஜ் ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் நார்மல் ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் ஸ்மால் ப்ரோக்ராம்ஸாக நான் ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணி என்னோடய ப்ரோக்ராம்ஸில் வச்சுருக்கேன். ஸோ எப்போ எனக்கு அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அடிஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் அடிஷன் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ எனக்கு எப்போ அந்த ஃபங்க்ஷன் தேவையோ அப்போ மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ப்ராசஸை நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணி ரிசல்ட்டை எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு தான் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இதுதாங்க ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். ஸோ ஃபங்க்ஷனை எப்படி ஃபஸ்ட்டு சின்டாக்ஸை கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஃபங்க்ஷன் நம்மளால் ஓனாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப 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 ஈஸியான கான்செப்ட் தான், ரைட்? அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டெஃப்னு சொல்லணும். டெஃப் மீன்ஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். நான் ஃபங்க்ஷனை இப்போ டிஃபைன் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ டெஃப்னு சொல்லி கொடுத்தாச்சு. இது கீவேர்டு. ஸோ நம்மளுக்கு டைப் பண்ணும் போதே கலர் சேஞ்ச் பண்ணி தான் காட்டும், ரைட்? நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் நேம் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேமை நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், பில்டின் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. அதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெஃப்க்கு அடுத்து நம்ம பாஸ் பண்ண வேண்டியது ஃபங்க்ஷனோட நேம். ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே நம்ம பாஸ் பண்ண வேண்டியது பேராமீட்டர்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா 2 விஷயத்தை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று பேராமீட்டர், இன்னொன்று என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட். ஸோ ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் பேராமீட்டர்ஸ். ஸோ டெஃபனிஷனில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் பேராமீட்டர்ஸ். இதை மட்டும் நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பேசும்போது நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேராமீட்டர் அப்படின்னா டெஃபனிஷனில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பேராமீட்டர்ஸ். ஓகே.
ஸோ ஃபைனலாக நம்ம கோலன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து டெஃபனேஷன் வந்து எண்டு அப்படின்றனால கோலன் யூஸ் பண்ணோடனே நம்ம என்டர் கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே வந்துடுவோம். ஸோ இது ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, கோலனுக்கு அடுத்து நம்மளுக்கு இன்டென்டேஷன் ஃபாலோ பண்ணி என்னோடய கர்சர் வந்து நிற்கும். ஸோ அந்த பிளேஸில் நம்ம ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ எல்லாமே ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இங்கே ஏதாவது வந்து எக்ஸிக்யூஷன் பேராமீட்டர் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, z is equal to x plus y. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனோட மெயின் ரோலே ஆட். ஸோ 2 வேல்யூஸை ஆட் பண்ணி நான் இசட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ரைட். ஸோ ஸ்டோர் பண்ணுற வேல்யூ வந்து இசட்டு அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஃபங்க்ஷனோட மெயினான ரோலு ஃபங்க்ஷன் will return some values. ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணோடனே ஒரு வேல்யூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அது இசட்டில் இருக்கனால நம்ம அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ரைட். ஸோ இங்கே கோலனுக்கு அப்புறம் நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு. ஃபைனலாக ரிட்டர்ன். இங்கே வந்து நம்ம கர்சர் வந்து என்டர் கொடுக்கும் போது இன்டென்டேஷனை விட்டு வெளியில் வரும். அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் பாடியிலேருந்து நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்றது தான் மீனிங். ரைட். ஸோ இதை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறதுக்கு வேறு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இது ரிட்டன் கீவேர்டு. ஸோ ரிட்டன் பண்ணுற வேல்யூ எதில் ஸ்டோர் ஆகிருக்கோ அதோட வேல்யூ ரிட்டன் கீவேர்டுக்கு பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருப்போம். இது வந்து ஃபங்க்ஷன் பாடி. ஸோ ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர் இது தாங்க. டெஃப்ன்ற கீவேர்டு ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் நேமு, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே பேராமீட்டர் கொடுத்துருக்கணும், எண்டில் வந்து கோலன் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம என்டர் கொடுத்தோன்னே ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே வந்துடுவோம். ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளோட ரிசல்ட் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த வேரியபிளை மென்ஷன் பண்ணி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து அந்த வேல்யூஸை ரிட்டன் பண்ணிடும். இது ஃபங்க்ஷனுக்குரிய டெஃபனேஷன். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து நம்மளுக்கு 2 டைப்பில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணனால ஸோ டைரெக்டாக கான்செப்டில் சொல்கிறேன். ஸோ வித் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், வித்தவுட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் சொல்லி 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. வித் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னோடய ரிசல்ட்டை வந்து நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த வேரியபிளை நான் ஃபங்க்ஷனோட எண்டில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிட்டன் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டோட்டல் மார்க்குன்னு சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து 5 பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ இந்த 5 பேராமீட்டரையும் நான் வந்து ஆட் பண்ணி ஆர்ன்னு சொல்கிற ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேரியபிளை ஃபைனலாக நான் ரிட்டன் பண்ணிட்டேன். அப்போது என்னோடய ஃபங்க்ஷனில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது. இது ஒரு டைப்பு. ஸோ இன்னொரு டைப் என்ன அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனில் வந்து வித்தவுட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வித்தவுட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் ஃபார் க்ரீட்டிங் பர்பஸ், ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம். ரைட். இதுவுமே அதே சின்டெக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். டெஃப், ஸோ ஃபங்க்ஷனோட நேமு, தென் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ். இங்கே எந்த ஒரு பேராமீட்டரும் நம்ம பாஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பேராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் பாஸ் பண்ணால் தான் பேராமீட்டருக்குள்ளே வேல்யூஸ் ஆட் ஆகும். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கோலன் கொடுத்துட்டோம். ஃபைனலாக ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து எந்த ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம மென்ஷன் பண்ணலை. இது வித்தவுட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதாங்க ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் கால் அப்படின்னா எப்படி ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டண்டான பார்க்க வேண்டிய விஷயம் ஃபங்க்ஷன் கால். ஸோ ஃபங்க்ஷன் காலோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனோட நேமை சொல்லி தான் கால் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே அது வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணணும். ரைட். ஸோ இந்த வேல்யூஸ் இங்கே பாஸ் பண்ணுற வேல்யூஸோட நேம் என்ன அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கே நல்லா கிளியராக புரிஞ்சுருக்கணும், இது வந்து ஆர்கியூமெண்ட்ஸ். ரைட். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு பேர் பேராமீட்டர், ஃபங்க்ஷன் காலில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட். இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட். ஸோ இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய ஃபங்க்ஷன் நேம் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். ஸோ நான் இங்கே வந்து ஃபங்க்ஷன் நேம் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ என்னோடய ஆர்கியூமெண்ட் நேம் என்ன அப்படின்னா 10ன்னு சொல்லி ஒரு வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். இதோட காமனான நேம் ஆர்கியூமெண்ட் சொல்லுவோம். ஸோ நான் இங்கே 10ன்னு பாஸ் பண்ணியிருக்கனால இது வந்து வேல்யூஸாக நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் கால். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் ஃப்ரேம் வந்து சம் இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக்
செக் பண்ணும். ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வாங்குகிறோமா யூசர்ட்டேருந்து, இல்லை வேரியபிள்ஸ்லாம் நம்ம அசைன் பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு இன்டர்னல் இன்ஃபர்மேஷனை வந்து செக் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு செக் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த பெரிய ப்ரோக்ராமில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு பிக் ப்ரோக்ராம்குள்ளேயே இருக்கும். ஸோ எந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறோன்னு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேமை வச்சு தான் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்றத செக் பண்ணணும். மீன்ஸ் ஆர்குமெண்ட். ஸோ என்ன ஆர்குமெண்ட் அப்படின்றத செக் பண்ணோம். வேரியபிள் கிரியேட்டட் வித் அ ஃபங்க்ஷன் மீன்ஸ் பேராமீட்டர்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க, ரைட். ஸோ இன்ஃபர்மேஷன் அபவுட் the next instruction to be executed. ஸோ ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே வரும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸ், இதுதாங்க ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா அந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் எப்படி ரன் ஆகும் அப்படின்றத கிளியராக சொல்கிறேன். ஸோ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். ப்ரோக்ராம் டு ஆட் 2 numbers. ஸோ 2 நம்பர்ஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டெஃப்னு சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன், ரைட். ஸோ டெஃப்ன்ற கீவேர்டு கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய ஃபங்க்ஷன் நேம், இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், நான் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்றனால நான் கொடுத்த ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான் calcsum, ரைட். ஸோ வித்தின் பேரந்தஸ்குள்ளே நான் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய பேராமீட்டர் நேம் x, y, ரைட். x and y இஸ் மை பேராமீட்டர். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு கோலன் கொடுத்தோன்னே என்டர் கொடுத்தோன்னே கண்டிப்பாக எனக்கு இன்டென்டேஷன் ஃபாலோ பண்ணும். ஸோ ஒரு வேரியபிளில் நான் x + y அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், வேல்யூஸை ரிட்டன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்க்ஷன் பாடியை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ நான் 2 இன்புட் வந்து வாங்குகிறேன், A and Bன்னு சொல்லி 2 இன்புட் வந்து வாங்குகிறேன். இந்த 2 இன்புட்டோட வேல்யூஸும் நான் ஃபங்க்ஷன் கால் அப்போ நான் அந்த வேல்யூஸை பாஸ் பண்ணுறேன், ரைட். ஸோ இது வந்து நார்மலான ஒரு எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். டெஃப்னு சொல்லி கீவேர்டு இருக்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாமே எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. என்னோடய ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ இந்த லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். A = அப்படின்னு சொல்லி வேரியபிளில் யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பீன்ற வேரியபிளுக்கு யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கிட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் A and Bயில் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு என்னோடய ஆர்குமெண்ட்டில் பாஸ் ஆகும், ரைட். எப்போ ஃபங்க்ஷன் கால் பார்க்குதோ அப்போ தான் ஃபங்க்ஷன் டெஃபனிஷனுக்கு மூவ் ஆகும். அதுக்கு தான் இந்த ஆரோ மார்க் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் கால் பார்த்தோன்னே ஃபங்க்ஷனோட டெஃபனிஷனுக்கு போகும். ஏல என்ன வேல்யூ, பியில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ இப்போ கரஸ்பாண்டிங்கான எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் அசைன் ஆகும். வேல்யூஸ் வந்து ஆட் ஆகிட்டு எனக்கு வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணோடனே எனக்கு ஃபங்க்ஷன் எங்கேருந்து வரும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸ் வந்து நெக்ஸ்ட்டு லைன் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் கிட்ட வந்து எனக்கு வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணும். அகெயின் ஃபங்க்ஷன் காலுக்கு போகாது, ஃபங்க்ஷன் காலோட நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து தான் எனக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட். இதுதான் நார்மல் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் டெஃப்ன்ற கீவேர்ட்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போது __main __ அப்படின்ற மாதிரி மெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே இந்த ப்ரோக்ராமுக்கு மெயின் இது தான். ஸோ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபங்க்ஷன் கால் பார்த்தோன்னே போய் ஃபங்க்ஷனுக்குள்ளே கேல்குலேஷன் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணோடனேயும் ஃபங்க்ஷன் காலுக்கு நெக்ஸ்ட் லைனில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கனால எனக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 10 ஏக்கு 10 கொடுத்துருக்கேன், செகண்டும் ஏக்கு வந்து 10 கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் வந்து 20 அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ரைட். ஸோ இங்கே தான் நோட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். Program execution begin with the first statement of __main __ segment. Python function name. 3 types of function name இருக்கு. Number 1 built-in function. Number 2 function defined in modules. Number 3 user defined function. So built-in function அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ப்ரீடிஃபைன்னா இந்த பைத்தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும் போதே நம்ம சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அந்த பைத்தான் சாஃப்ட்வேர்க்குள்ளேயே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேமை எடுத்து நான் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லென்
ரைட். ஒரு லென்த்தை நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். டேட்டா டைப் செக் பண்ணுறதுக்கு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன், இன்புட் யூசர்ட்டேருந்து வாங்குறதுக்கு இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன். இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி பைத்தான் லைப்ரரியில் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இது ஒன் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நேம். செகண்ட் ஒன், ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் இன் மாடியூல்ஸ். ஸோ மாடியூல்ஸ் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் இன்னொரு ப்ரோக்ராமுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுனா அந்த ப்ரோக்ராம் தான் நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு மாடியூலாக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதின ப்ரோக்ராமுக்கு first.pyன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. செகண்ட் எழுதின ப்ரோக்ராமோட நேம் second.pyன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த first.py அப்படின்ற ப்ரோக்ராமுக்குள்ளே நீங்கள் 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த 3 ஃபங்க்ஷனையும் நீங்கள் second.pyக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த second.py அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் import first.py அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துட்டா போதும். இதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அந்த second.py அப்படின்ற ப்ரோக்ராம்குள்ளே இம்போர்ட் ஆகிரும். ஸோ இம்போர்ட் ஆனோடனே நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் மாதிரி first.pyக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தாங்க மாடியூல். அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பைத்தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும் போதே சம் ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரீடிஃபைன்ஸ் மாடியூல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், சைனு காசு இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உட்காந்து நானே ஃபங்க்ஷன்ஸ் எழுத வேண்டியது இருக்காது. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் அவங்க ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எதில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா மேத்துன்ற ஒரு மாடியூலுக்குள்ளே இருக்கும். இது வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸை வந்து நான் எடுக்கணும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க சப் ஃபோல்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மெயின் ஃபோல்டர் வந்து என்ன அப்படின்னா மாடியூல், அதுக்குள்ளே இருக்க சப் ஃபோல்டர் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ மெயின் ஃபோல்டர் நம்ம இம்போர்ட் பண்ணி எடுக்கணும். ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உள்ளே இருக்க சப் ஃபோல்டரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட். அப்போ மெயின் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு இம்போர்ட் மேத் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெயின் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே இருக்க சப் ஃபோல்டர் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் மாடியூல் நேம். ரைட். மேத்துன்றது மாடியூல். ஸோ அந்த மேத் மாடியூலுக்குள்ளே இருக்க சைன் ஃபங்க்ஷன் வேணுன்றனால ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனோட கொடுக்குறோம் math.sign off அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ரைட். ஸோ தேர்டு ஒன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன நேம்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் வந்து சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் நம்ம நேம் கொடுக்கும்போது ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, வேறு எந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணோம், ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில் அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது பர்ஃபெக்டான ஃபங்க்ஷன் நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி மீனிங்காக இருக்கும். ரைட். ஆர்குமெண்ட்ஸ். 5 டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஃபங்க்ஷன் காலில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்குமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா லிட்ரல். ஸோ லிட்ரல் ஆர்குமெண்ட்டை நான் எப்படி பாஸ் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்றது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட், நான் என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா வேரியபிளை டைரெக்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை டைரெக்டாக நம்ம ஃபங்க்ஷனல் காலில் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் மெத்தட், நம்ம டைரெக்டாக இன்புட்டை யூசர்ட்டேருந்து வாங்கிட்டு அந்த யூசர்ட்டேருந்து இன்புட்டு வாங்கின வேல்யூஸை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த வேல்யூஸை நம்ம ஃபங்க்ஷன் கால் ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது தேர்டு மெத்தட். ஃபோர்த்து மெத்தட், ஸோ யூஸிங் ஃபங்க்ஷன் கால் இன்சைட் அனதர் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே டைரெக்டாக நான் ஃபங்க்ஷன் கால் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது ஃபோர்த்து மெத்தட். அண்ட் ஃபிஃப்த் மெத்தட், யூஸிங் ஃபங்க்ஷன் கால் இன்சைட் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனை இவால்வேட் பண்ணும்போது ஸோ அது கூட நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஃபிஃப்த் மெத்தடில் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஆடுன்றது என்னோடய ஃபங்க்ஷனோட நேமு. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து லிட்ரல் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு மெத்தட். டைரெக்டாக லிட்ரல் வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ரிசல்ட் வந்து இப்போ ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். செகண்ட் மெத்தட், வேரியபிளை டைரெக்டாக பாஸ் பண்ணுறது. ரைட். வேரியபிளை ஃபஸ்ட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன் 2. ஸோ b is equal to 4 அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது யூஸ் பண்ணுறேன் a, b. ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தேர்டு மெத்தட்,
நம்ம யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம். ஸோ யூசர்ட்டேருந்து இன்புட்டை நான் இப்போ வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறது இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ யூசர்ட்டேருந்து நான் இன்புட் வாங்குகிறேன். ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூசர்ட்டேருந்து இன்புட்டு கேட்போம். ஸோ ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து தேர்ட் மெத்தட். ஃபோர்த் மெத்தட் டைரெக்டாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணுறது. ஸோ நம்ம இங்கே வேல்யூஸை டைரெக்டாக தான் கொடுப்போம். ஆர் நம்ம வந்து இன்புட்டை யூசர்ட்டேருந்து வாங்கின இன்புட்டை கூட நம்ம பாஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன் ஒரு எக்ஸ்ப்ரெஷனை எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் நான் ஒரு ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் ஒரு ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்ப்ரெஷனை எவாலுவேட் பண்ணுறேன் 2 into the given values. எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ரிசல்ட். இது ஃபங்க்ஷன் அவுட் சைடில் ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண ரிசல்ட்டோட மல்டிப்ளை பண்ண ரிசல்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. பாசிங் பேராமீட்டர்ஸ் 3 டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டு ஆர்குமெண்ட்ஸ் ஆர் மேண்டேட்டரி ஆர்குமெண்ட்ஸ் இப்படின்னு இந்த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டே நம்ம 3 நேம் வச்சு சொல்லலாம். நம்மளோட போர்டு எக்ஸாமில் எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பொசிஷனல் ரெக்கார்டு மேண்டேட்டரி இது 3மே ஒரே மீனிங் தாங்க. ரைட். செகண்ட் ஒன் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். தேர்டு ஒன் கீவேர்ட் ஆர் நேம்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். பொசிஷனல் ஆர்குமெண்ட் பொசிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்குமெண்ட் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஆர்குமெண்ட் அப்படின்னாலே ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற வேல்யூஸ். பேராமீட்டர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது ஃபங்க்ஷன் நேம்குள்ளே இருக்க ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் பேராமீட்டர். கரெக்டாக? ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். டெஃப் செக்குன்னு சொல்லி ஏபிசி 3 பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். A, B, Cன்னு சொல்லி. செக் ஃபங்க்ஷன் காலில் நம்ம ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸில் ஆல் வேரியபிள்ஸாக பாஸ் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ செகண்ட் மெத்தடில் 2 வேரியபிள்ஸ் 1 வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் மெத்தடில் ஃபுல்லாக 3 வேல்யூஸுமே வேல்யூஸ் அதான் லிட்ரலாக தான் பாஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இங்கே பொசிஷனல் ஆர்குமெண்ட்டில் ஸோ இங்கே பொசிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டும் அதோட பொசிஷனும் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். இங்கே எக்ஸ் ஒய் இசட் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸுன்ற வேல்யூ இங்கே ஏன்ற பேராமீட்டரில் அசைன் ஆகும். ஒய்ன்ற வேல்யூ பின்ற பேராமீட்டர் அண்ட் இசட்ன்ற வேல்யூ சின்ற பேராமீட்டரில் அசைன் ஆகும். ரைட். ஸோ அதே மாதிரி தான் பொசிஷனல் ஆர்குமெண்ட்டில் பொசிஷனும் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நோட் when the function call statement must match the number and the order of argument as defined in the function definition, this is called the positional argument matching. இங்கே நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். 3,4ன்னு சொல்லி வேல்யூஸ் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே எனக்கு கர்சர் போய் 3,4ன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே எக்ஸுக்கு பதிலாக வேரியபிள்ஸை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். அப்போ இந்த வேரியபிளோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5க்கு அப்புறம் 4 அப்படின்ற வேல்யூஸும் இருக்குது. அப்போ 5,4ன்னு சொல்லி நம்மளுக்கு ஆர்குமெண்ட் இங்கே போய் அதோட வேல்யூஸாக இங்கே ஸ்டோர் பண்ணும். 5,4ன்னு சொல்லி நம்மளுக்கு ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனாக வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்கிற வேல்யூ 5ஓட ஒன்று ஆட் ஆகி 6,5ன்னு சொல்லி வேல்யூஸை இங்கே போய் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்டில் பொசிஷன் தான் இம்பார்ட்டன்ட். ரைட். நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டும் அதோட பொசிஷன் தான் இம்பார்ட்டன்ட். இதுவே நம்ம மாற்றி கொடுத்தோம் ஒய்கமா இசட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இல்லீகலாக இருக்கும். செகண்ட் ஒன் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்.
ஸோ டிஃபால்ட்டாக ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும் போதே நம்ம ஒரு பேராமீட்டருக்கு வேல்யூஸ் வந்து செட் பண்ணிடுவோம். அப்போ ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும் போது செட் பண்ண டிஃபால்ட் வேல்யூவை நம்ம விட்டுட்டு ரிமைனிங் வேல்யூஸ்க்கு மட்டும் வேல்யூஸ் பாஸ் பண்ணோம்னாலே போதும். ஸோ இதுக்கு தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேஷன் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ரேட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், 0.10 அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக வேல்யூஸ் வந்து செட் பண்ணிட்டோம் என்னோடய ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில். ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது எனக்கு இங்கே நான் ரேட் வேல்யூ பாஸ் பண்ணலை, பட் எனக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ அதுக்கான வேல்யூஸை என்னோடய ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் இருக்க வேல்யூஸை எடுத்துக்கும். சப்போஸ் நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அதுக்குரிய வேல்யூஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே போய் அந்த ரேட் ஆஃப் வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் கால் நம்மளுக்கு ரன் ஆகும்போது நம்மளோட ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் ரேட்டோட வேல்யூ 0.15 அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்கே எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் மிஸ் ஆகாமல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. இன் அ ஃபங்க்ஷன் ஹெட்டர் எனி parameter cannot have a default unless all parameter appearing on its write their default values. அப்போ ஃபங்க்ஷனோட ஹெட்டரில் எந்த ஒரு டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா ஃபங்க்ஷனோட காலில் கண்டிப்பாக எல்லா பேராமீட்டர்ஸ்க்கும் வேல்யூஸ் மென்ஷன் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட் நோட். Second note, a parameter having default value in a function getter become optional in a functional call. The function call may or may not have the value for it. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தாங்க செகண்ட் நோட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய ஃபங்க்ஷன் ஹெட்டரில் டிஃபால்ட் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் காலில் நான் எந்த ஒரு வேல்யூஸும் அந்த வேல்யூஸ்க்கு பாஸ் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீவேர்டு ஆர்குமெண்ட். ரைட் எனி ஆர்குமெண்ட் இன் எனி ஆர்டர். கீவேர்டு ஆர்குமெண்ட்டை நம்மளோட ஃபங்க்ஷன் காலில் என்ன ஆர்டர்ஸில் வேணாலும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இங்கே கீவேர்டு அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 5400, டைம் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ கரெக்டாக கீவேர்டை ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம், ரைட்? இங்கே கீவேர்டு நம்மளோட பேராமீட்டர்ஸில் கொடுத்துருக்க வேரியபிளை தான் நம்ம கீவேர்டாக நம்மளோட ஃபங்க்ஷன் காலில் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இது கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்டுக்கு ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்ன ஆர்டர்ஸில் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். பட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டும் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸும் கண்டிப்பாக மேட்ச் ஆகிருக்கணும். 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம். அந்த 3 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டும் மல்டிபிள் ஆர்குமெண்ட்டு டுகெதராக எப்படி நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற ஆர்டர், ஃபஸ்ட்டு வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ஒன், செகண்டு கீவேர்டு ஆர்குமெண்ட், தேர்டு ஒன்று தான் நேம்டு ஆர்குமெண்ட்டை ஃபாலோ பண்ணும். பொசிஷனல் ஆர்குமெண்ட்டாலே நம்மளுக்கு தெரியும், பொசிஷன் ஆஃப் ஆர்குமெண்ட்டும் பேராமீட்டரும் மேட்சாக இருக்கணும். நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டும் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸும் மேட்சாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதை செக் பண்ணும்போது கீவேர்டு ஆர்குமெண்ட் என்னோடய ஃபங்க்ஷனோட ஹெட்டரில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஃபங்க்ஷனோட ஹெட்டரில் இருந்துச்சு அப்படின்னா அதை பிக் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ இல்லை அப்படின்றப்போ நம்ம இங்கே வந்து செக் பண்ணோம், ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டில் வந்து செக் பண்ணோம். ஆர்குமெண்ட்டில் எனக்கு கீவேர்டை கொடுத்து நம்ம ஏதாவது வேல்யூஸ் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கீவேர்டு வேல்யூஸ் வந்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கான ரூல்ஸை தான் இங்கே வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. So positional argument followed by keyword argument is the first rule. Keyword argument should be taken from the record argument. Then you cannot specify a value for argument more than once. So the 3 rules I வந்து pass பண்றோம். Returning values for the function. 2 types of function. Function returning some values, non-void function. Function not returning some values, void function. ஃபங்க்ஷன் ரிட்டர்னிங் சம் வேல்யூஸ் void ஃபங்க்ஷனில் void அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. void மீன்ஸ் நத்திங், எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதது, ரைட்? அப்போ நான் void அப்படின்றப்போ இது ஏதோ சம்திங்கை ரிட்டர்ன் பண்ணுது, ரைட்? ரிட்டர்ன் சம் வேல்யூஸ். ஸோ இதோட சின்டாக்ஸ் ரிட்டர்ன் பக்கத்தில் ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். இது 3 டைப் ஆஃப் ரிட்டர்ன் வேல்யூஸ் இருக்குது. நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது லிட்ரல்ஸை ரிட்டர்ன் பண்ணலாம், வேரியபிள்ஸை ரிட்டர்ன் பண்ணலாம், ஆர் எக்ஸ்ப்ரெஷனை ரிட்டர்ன் பண்ணலாம். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் பக்கத்தில் 5ன்னு கொடுத்தா லிட்ரல் ரிட்டர்ன், எக்ஸ்ப்ரெஷன் லிட்ரல், வேரியபிள்ஸை வந்து கொடுத்துருக்கோம் ஏ, வேரியபிள் லிட்ரல், இதுவுமே எக்ஸ்ப்ரெஷன் தான், எக்ஸ்ப்ரெஷனல் லிட்ரல். ஸோ திஸ் ஆல்சோ எக்ஸ்ப்ரெஷன் லிட்ரல். ஸோ 3 டைப்ஸில் வந்து நான் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுறோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் def sum is equal to x, y. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட்டில் எஸ்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். 5, 3 அப்படின்னு பாஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டான வேல்யூவை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் நாட் ரிட்டர்னிங் சம் வேல்யூஸ், void ஃபங்க்ஷன். perform some action, do some work, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த நான் void ஃபங்க்ஷன். அப்போ இதோட சின்டாக்ஸ் ரிட்டன் மட்டும்தான். ஸோ ரிட்டனும் கொடுக்கலாம், ரிட்டன் கொடுக்காமலே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட எக்ஸாம்பிள் 1 என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, டெஃப் கொடுத்து ஃபங்க்ஷன் நேமை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே ஜஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது எக்ஸாம்பிள் 1. என்னோட எக்ஸாம்பிள் 2ல் டெஃப் கீவேர்டுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட்டு ரிட்டன் கொடுத்துருக்கோம். ரிட்டன் நியர்பை எந்த ஒரு வேல்யூஸும் நான் ரிட்டன் பண்ணல. இது நான் வாய்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டர்னிங் மல்டிபிள் வேல்யூஸ். அட் த சேம் டயத்தில் நம்ம வந்து மல்டிபிள் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணலாம். இது ஃபங்க்ஷன் பைத்தானில் ரொம்பவே பாசிபிளான ஒரு விஷயம். ஸோ ரிட்டர்ன் நியர்பை நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க வேரியபிளோட ஒரு அடிஷனோ, சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எந்த ஆப்ரேஷன் வேணாலும் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த கிவன் வேல்யூஸ் வந்து நம்மளோட ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கணும், இல்லை ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும், இல்லை நம்ம ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண வேல்யூஸோட சம் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த டைமில் நம்ம ஒரு ஆப்ரேஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்டும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். Scope of variable. 2 types of variable இருக்குது. Global variable, local variable. Global variables அப்படின்னா global variable can be used by everyone, both inside and outside functions. ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு x is equal to awesome சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் கால் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு லைன் வந்து நார்மலாக ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ ஃபங்க்ஷன் கால் பார்த்தோன்னே ஃபங்க்ஷன் கால்குள்ளே போகும்போது அங்கே இருக்க எக்ஸோட வேரியபிள் எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, குளோபலாக அவைலபிளாக இருக்க எக்ஸோட வேரியபிளை தான் ஆக்சஸ் பண்ணோம். ஏன்னா இன்சைட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸோட வேரியபிள் இல்லை அப்படின்றப்போ குளோபலாக அவைலபிளாக இருக்கா அப்படின்றத போய் செக் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூஸை எடுத்துக்கிறோம். இப்போ சப்போஸ் எனக்கு லோக்கலாகவே அந்த வேரியபிள் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா லோக்கல் வேரியபிள்ஸை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ லோக்கல் வேரியபிள்ஸில் இருக்க வேல்யூஸ் இல்லைன்றனால தான் குளோபல் வேரியபிள்ஸில் இருக்க வேல்யூஸ் எடுத்து நம்மளுக்கு Python is awesome சொல்லி நம்மளுக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணுது. லோக்கல் வேரியபிள்னா ஃபங்க்ஷனோட இன்சைடுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளை தான் லோக்கல் வேரியபிள். ஃபங்க்ஷனோட இன்சைடுக்குள்ளே இருக்க வேல்யூஸை மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அங்கே மட்டும்தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அந்த லோக்கல் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணி அது பிரிண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமோட x is equal to awesome சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபங்க்ஷன் கால் பார்த்தோன்னே ஃபங்க்ஷன் போய் கால் ஆகும்போது எக்ஸோட வேரியபிள் வந்து இங்கே லோக்கலாக நம்ம வந்து ஃபேண்டாஸ்டிக்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த வேரியபிள் சர்ச் பண்ணும்போது எக்ஸ்ன்ற வேரியபிள் சர்ச் ஆகும்போது நம்மளுக்கு லோக்கலாக அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கும். லோக்கலாக அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸ் எடுத்துக்கிறோம், பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட் லைனில் நம்ம அகெயின் வந்து எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அவுட் சைட் த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும். அவுட் சைட் த ஃபங்க்ஷனுக்குள்ளே குளோபலாக அந்த வேரியபிள் டிக்ளேர் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். குளோபலாக அவைலபிளாக இருக்கும்போது குளோபல் வேரியபிள்ஸை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளோட அவுட்புட் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட இன்சைடில் இருக்க வேரியபிள் டிக்ளரேஷன் x is equal to fantasticன்ற வேரியபிள் தான் நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணி அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் Python is fantastics. ஸோ ஃபங்க்ஷனோட அவுட் சைடில் இருக்க வேல்யூஸை வந்து அவுட் சைடில் இருக்க குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளோட வேல்யூஸ் தான் நம்மளுக்கு செகண்ட் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும். குளோபல் கீவேர்டு. ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், லோக்கலாக அது அவைலபிளாக இருக்குது. அப்போ அது லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். x is equal to fantastic ஃபங்க்ஷனோட இன்சைடில் இருக்கனால லோக்கல் வேரியபிள். இந்த லோக்கல் வேரியபிளை நம்ம ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதே வேரியபிளை ஃபங்க்ஷனோட அவுட் சைடில் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் வேரியபிளை நார்மலாக ஃபங்க்ஷனோட அவுட் சைடில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபங்க்ஷனோட அவுட் சைடில் நம்மளுக்கு ஒரு வேரியபிள் வேணும் அப்படின்னா குளோபலாக அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேரியபிளை எடுத்துக்கிறோம். சப்போஸ் குளோபலாகவே எனக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா அந்த வேரியபிள்ஸை வந்து எரர் சொல்லும். இப்போ நான் ஃபங்க்ஷனோட இன்சைடில் இருக்க இந்த வேரியபிளை நான் அவுட் சைடில் இருக்க ஃபங்க்ஷன் வேரியபிளை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனோட இன்சைடில் நான் குளோபல் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டா போதும். என்னோடய ஃபங்க்ஷனோட அவுட் சைட்லேயும் நான் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது உள்ளே போகும்போது குளோபல் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம். x is equal to fantastic அப்படின்றது ஃபங்க்ஷனோட அவுட் சைடில் நம்மளுக்கு ஆக்சஸ் ஆகிட்டு நம்மளோட அவுட்புட்டில் Python is fantastic அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும்.